ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரைடே எடுத்த மினி விலாகு. காலையில் எழுந்திரிச்சோடனே நீர் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குது. அதை குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு ஆற்றி கொடுத்தாங்க, அதை குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் விட்டமின் டிக்காக ஜன்னல் ஓரம் உட்காந்து விட்டமின் டிக்காக சன்லைட்டில் உட்காந்துருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளேயும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு டாட்டா சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டு அக்கா ஓடி வந்து இன்றைக்கி பவர் கட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இன்றைக்கி ஃபுல்லாக செலவுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு மோட்டரை போட்டு இருக்கிற ஜட்டு மூட்டு ஜாமானத்தெல்லாம் கழுவி எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. எங்கள் அம்மா ஒரு ஃபங்க்ஷன் வீடு, அது கிளம்பணும். அதுக்குள்ளேயும் காய்கறி வண்டி வந்தது. அதுக்குள்ளேயும் எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும். எனக்கு காலையில் பச்சை பயிரும் முருங்கைக்கீரை சூப்பும் தான். அதுக்கப்புறம் காய்கறி வண்டி வந்ததுக்கப்புறம் காய்கறி வாங்க போயிட்டாங்க. இவ்வளோ காய்கறி 50 ரூபா தான். 1/2 கிலோ பீன்ஸு, 1 கிலோ தக்காளி, அப்புறம் ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகா, இது 3 வாங்கிட்டு வந்தாங்க. 3மே நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. வண்டியில் வருது உடஞ்சி டேமேஜ் ஆகி அப்படிலாம் இல்லை. உங்கள் ஊரில் இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு இவ்வளோ காய்கறி கிடைக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாமே நல்ல பிஞ்சு காய்கறி தான். காய்கறியெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த சூப்பை குடிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் மதியம் போயிட்டு வந்துடுவேன்னு சொன்னாங்க. ரொம்ப நெருங்கின உறவு தான். மதியம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் வர முடியல. பழைய சாதம் இருந்தது, அதை வச்சு நேற்று வச்ச சாம்பார் சூடு பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வச்சு முட்டை மட்டும் பொரித்து அதை வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு எங்கள் அம்மா வந்துட்டாங்க. நைட்டு சிக்கன் 65 வச்சு தோசை சுட்டு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் நைட்டு சுற்றி போட்டுட்டு படுத்துட்டோம். தூங்க போயிட்டோம் எல்லோரும். குட் நைட். மீண்டும் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம்.